நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகமன் திருவி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எப்பொழுதுமே சுறுசுறுப்போடும் ஓடி உழைப்பதற்கும் தயங்காதவர்கள் நீங்கள். அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்கும் தோள் கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு காசு பண விஷயத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குமா தான் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்கு நம்மளுடைய வாழ்நாள் முடியும் வரை நாம ஓடிக்கிட்டே தான் இருப்போம், உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எப்படியா இருந்தாலும் செட்டில் ஆகிட்டோம், இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிற்கக்கூடிய ஒரு நிலை எல்லோருக்கும் வந்ததில்லை. சரி, அப்படிப்பட்ட அந்த காசு பண விஷயத்தில் யார் நமக்கு கொடுத்து உதவி செய்வா? நம்மக்கிட்ட காசு பணம் வர விஷயத்துல யார் உதவி பண்ணுவா, நல்லது பண்ணுவா? நம்மக்கிட்ட காசு பணம் வருதுன்னா அதுக்கு காரணமாக யார் இருப்பார்கள்? அதே போல நம்மக்கிட்ட வரக்கூடிய காசு பணத்தை யார் தடுப்பார்கள், கெடுப்பார்கள்? யார் மூலமா செலவு விரயம் ஏற்படும்? அதுபோல ஈக்குவல் யாருக்கிட்ட நமக்கு வரவு செலவு சரியான முறையில் இருக்கும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் வரவு யார் மூலமா, செலவு யார் மூலமா, பற்று யார்கிட்ட? ஸோ தெளிவாக பார்க்க போறோம். இது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு நிச்சயம் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இருக்க போது. ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்றார். சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். சுக்கிரன் ராகு ரெண்டுமே சுகபோக வாழ்க்கைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பா நல்லதை நல்ல விதத்தில் போதித்து, கெட்டதை கெட்ட விஷயத்தில் போதித்து தெல்ல தெளிவு அடைய வைப்பதில் மிகச்சிறந்த வல்லுநர்கள் நீங்கள். ஸோ ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நல்ல வேலை கெட்ட வேலை, நல்லவர்கள் கெட்டவர்கள் என ரெண்டு பேருமே எந்த விதமான வாகபாடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள், நட்பு உறவாடக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ நீர்ல இருந்தால் நீர்ல, நிலத்துல இருந்தால் நிலத்தில் இருக்கிற மாதிரி வாழ தெரிந்தவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல எந்த விஷயத்தில் யார் காசு பணம் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணணும், அல்லது உங்ககிட்ட வரக்கூடிய காசு பணத்துக்கு யார் காரணமாக இருப்பார்கள்? ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ராகு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல அவங்களுக்கு வரக்கூடியது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனை, சகோதர சகோதரி வழிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஸோ இதற்கெல்லாம் இவர்களுடைய தலையீடு உதவி இருக்கும். கண்டிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபமே மிஞ்சும். ஸோ அதனால விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க மூலமாக கண்டிப்பாக பண வரவு உங்களுக்கு உண்டு, அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பணத்திற்கு அவர்கள் காரணமாக அல்லது உதவியாக இருப்பார்கள். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க. கண்டிப்பா சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதி. துலா ராசியில் தான் அவர் உச்சமடைகிறாரு. மேலும் ராகுக்கு நட்பு கிரகம். அதனுடைய அடிப்படையில கண்டிப்பா வீடு மனை அமையிறது, படிப்பு விஷயங்கள் போன்ற விஷயத்தில் இவங்களுடைய உதவி, தலையீடு, பண உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ கும்ப ராசியில் பிறந்தாலும் சரி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தாலும் சரி ரெண்டுமே பொருந்தும். காதல், உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாச்சாரம், ஸோ இப்படிப்பட்ட விஷயத்திற்கு இவருடைய பண உதவி, இவருடைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி அடையும். சரிங்களா? இவர்கள் மூலமாக உங்களுடைய தேவை என்பது பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது துலா ராசி சுவாதினத்தில் பிறந்த உங்களுக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்கு ஒரு தாய் தந்தையர் போல் இருந்து நீங்கள் கேட்காமலே சில உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் அமைந்து விடுவார்கள். அவர்கள் திருப்பி நீங்க பணங்காசை கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடியவர்கள், கடமையை ஆற்றக்கூடியவர்கள். ஸோ மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உங்களுடைய இமேஜை மாற்றுற அளவுக்கு பண ஆதாயம், பண உதவிகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. தான் ஏழை ஆனாலும் பரவாயில்ல, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய காயத்தை பொறுத்து கொண்டு உங்களுக்கு மன ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அவர்கள்ட்ட இல்லைனாலும் வேறிடம் வாங்கியாவது உங்களுக்கு அந்த பண உதவிகள் இவர்கள் செய்வார்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பெரிதளவு பணம் மற்றும் உதவிகளுக்கு இவர்கள் ஒரு காரணமாக இருப்பாங்க. ஸோ இந்த 5 ராசிக்காரர்கள் விருச்சிகம், மகரம், கும்பம், மிதுனம் மற்றும் சிம்மம், இந்த 5 ராசியிலோ அல்லது 5 லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பண விஷயத்திற்கு இவர்கள் ஏதாவது ஒரு விதியில காரணமாக உதவியாக கண்டிப்பா இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பண ரீதியான விஷயத்தில் இவர்களோட கூட்டு கொடுக்கல் வாங்கல், தொழில் விஷயமான ஒரு பார்ட்னர்ஷிப் தாராளமாக வைத்துக்கொள்ள நன்மை உங்களுக்கு உண்டு. இதுக்கப்புறம்
யார் உங்களுக்கு பண வர விஷயத்துல தடுப்பார்கள், கெடுப்பார்கள்? யார் அதிகமா செலவை உங்களுக்கு இழுத்து வைப்பார்கள்? ஸோ அப்படிப்பட்டவர்கள் யார்? இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. இது இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு. எப்படி ஒருத்தர் ஜெயிக்கணும், வெற்றி பெறணுமோ, ஒருத்தர் தோல்வி அடையணும். ஒருத்தர் எப்படி லாபம் அடையணுமோ அதே போல இன்னொருத்தர் தோல்வி நஷ்டப்படணும். இது இயற்கை. ஸோ அப்படித்தான் இந்த ராசியின் அடிப்படையில். தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணம் அல்ல அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. எல்லோருமே ஒவ்வொரு வாழ்க்கையில சுயநலமா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஸோ தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணம் அல்ல அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ ராசியின் அடிப்படையில் தான் இது பொருந்தும். ஸோ அதன்படி பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க. இவங்க மூலமா காசு பண விஷயத்துல ஒரு பிரச்சனைகளும், காசு பணம் காணாமல் போறது, தொலைஞ்சு போறது, திருடு போறது போன்ற விஷயங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத விதத்தில் வம்பு உலக பிரச்சனை காசு பண விஷயத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க மூலமா. இதுக்கு அடுத்தபடியா மீன ராசி, மீன லக்னத்துல பிறந்தவங்க. இவங்க கிட்ட கடன் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டுன்றதே இல்லாம போயிடும். பண விஷயத்தில் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவர்களாலேயே பண ரீதியான பிரச்சனைக்கு உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சரிங்களா? இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்துல பிறந்தவங்க. நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அங்க ஜீரோ தான். ஸோ எவ்வளவுதான் பணம் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அங்க கிணத்துல போட்ட மாதிரி தான் அந்த பணம் என்பது உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ வந்து இந்த 3 ராசி மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி இந்த ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவங்க அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நீங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு கஷ்டம், எதிர்பாராத சூழ்நிலை, திருப்பி தர இயலாத முடியாத சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படலாம். சரிங்களா? ஸோ அதனாலேயே நீங்க கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும். இப்போ யாரிடம் ஈக்குவலா இருக்கும், வரவு செலவு இவங்ககிட்ட ஈக்குவலா இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு இருக்கும். நீங்க கரெக்டாக இருந்தால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. எந்த விதமான தடையும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தவங்க. ஈக்குவலா இருக்கும். நல்ல விதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புக்கு இவங்க ஒரு காரணமாக இருப்பார்கள். பணம் காசு கொடுக்கல் வாங்க எந்த விதமான இது இருக்காது. ரொம்ப உங்களை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் ஒரு நியாய தர்மத்தோடு கணக்கு வழக்கோடு இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்க. நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பான முறையில் இருக்கும். எந்த விதமான பாரபட்சம் இருக்காது. கண்டிப்பா இவங்ககிட்டயும் ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்க. ஸோ இவங்க மூலமாகவும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பு நல்ல விதத்துல உங்களுக்கு மேம்படும். சரிங்களா? இந்த ஒரு 3 ராசி, அதாவது தனுசு, மேசம் மற்றும் கடகம். ஸோ இந்த 3 ராசிக்காரங்களாம் நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இங்கே ஏராளமான முறையில் உண்டு. ஈக்குவலாக இருக்கும் வரவு செலவு, பெரிய அளவு லாபமும் பெரிய நஷ்டமும் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அவங்ககிட்ட இருந்தால் அவங்க கரெக்டாக அவங்ககிட்ட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் உங்களுக்கு நீடிக்கும். சரிங்களா? இதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் துளாராசி, சுவாதி நட்சத்திரம். எனக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பொருளாதாரத்தில் நான் முன்னேறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய துளாராசி, சுவாதி நட்சத்திரத்துக்கு 2ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்குரிய அதிதேவதை கிரகம் அப்படி தெய்வம்னா அது முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட தேன் அபிஷேகம், பஞ்சமூர்த்திகள் சொல்லுவாங்க, அல்லது பஞ்சலோகத்தில் செஞ்ச சிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட முருகப்பெருமானுடைய சிலையாக எந்த ஒரு கோயில் இருந்தாலும் சரி, அதற்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செல்வம் குறையாமல் இங்கே இருக்கும். அதே போல வீட்டில் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அன்று செல்லப்பிராணியாக இருக்கலாம், இல்லை தெருவில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கலாம், அதற்கு இனிப்பு வகை உணவுகளை வாங்கி போகும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல கோயில்களில் உழவாரப்பணி, நிலத்தை சீரமைக்கக்கூடிய பணியில உங்களுடைய உழைப்பை நீங்க ஈடுபடும் போது கண்டிப்பா அதன் ரீதியாக பணம் காசு, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை உங்களுக்கு மாறுபடும். இந்த ஒரு வழிபாட பரிகாரத்தை தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கீங்க. பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சிரிச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.